ஹலோ எவ்ரிவன். ஒரு சூப்பர் எம்மியான சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் அதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கு. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்தா எடுத்து அதில் வச்சுக்கலாம். அண்ட் 2 டம்ளர் ஃபுல்லாக வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தா இருக்கணும். ஸோ இது கூட கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பேரலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அண்ட் கார்லிக்கை வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வெதுன்னு சொல்லிட்டு அந்த தக்காளி வந்து பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் வதக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் உப்பும் போட்டு பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஸ்லோவாக வதக்குங்க. இதை நம்ம லேட்டராக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாஸ்தா வந்து சூப்பராக வெந்துட்டுருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கடாயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் விட்டுருக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ண வேணாம். ஷாலோ ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து எல்லா சிக்கனையுமே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எல்லா சைட்லேயுமே எண்ணெய் படுற மாதிரி இருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம். டீப் ஃப்ரை இதில் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ பேரலாக பாஸ்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 மினிட்ஸில் ரெடியாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டாக எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் டீப் ஃப்ரை இல்லாமல் கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் கலர் மாறின உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி காஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். தக்காளியும் பூண்டும் இதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பாஸ்தாவில் பிளெண்டு பண்ண போகிறோம். ஸோ நம்ம கடாயை பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சோண்டு உப்பு நல்லா அதை வந்து வேகிறதுக்கு ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கனாலே அந்த ரெட்டிஷ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். தக்காளி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். ஸோ இதில் தேவையான அளவு மசாலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிடலாம். நாங்கள் சில்லி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் பாஸ்தா நம்ம பாயில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த டிஷ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பர் எம்மியான சிக்கன் பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.